அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வித்தியாசமாக பாலக்கீரை கூட்டு எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கூட்டு செய்கிறதுக்காக ஒரு கட்டு கீரையில் பாதி அளவு மட்டும் எடுத்துருக்கேன். இதை நல்லா சுத்தப்படுத்தி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிணத்துல பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டு 2 தடவை கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ இந்த குக்கருடைய மூடியும் போட்டு விசிலையும் போட்டு அடுப்பான் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது காஞ்ச பிறகு பொடிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1 அதையும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அதாவது வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தளவு ஊற்றினா போதும், பத்தலைனா கூட திரும்ப ஊற்றிக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பாலக்கீரையும் இதோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இதை ஒரு கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இதுக்கு தண்ணியை அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இந்த பாலக்கீரையிலேயே தண்ணி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டாச்சு. உரப்புக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை ஒரு 4 வரமிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். தண்ணி இந்தளவு இருக்குது. இப்போ திரும்பவும் ஓரளவு கிண்டி விட்டுருக்குங்க. இந்த பாலக்கீரை ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இதனுடைய வேக வச்ச பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பாசிப்பருப்பு இந்த பாலக்கீரை நல்லா கலந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வேக வச்ச காஞ்ச பட்டாணி அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு தடவை கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்ட பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவல், அவ்வளோதான். திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. சூப்பரான சுவையான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.